நான் சோப்பு பிரித்து பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஃபஸ்ட்டு யூஸ்லேயே செம்ம ஷாக்கு. நல்லா இருந்துச்சு. செம்ம பிரைட்டாக நல்லா க்ளோயிங்காக நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு யூஸ்லேயே செம்ம ரிசல்ட்டு. ஃபோம் தான் கொஞ்சம் கம்மியாக வருது. நுரை அவ்வளவா இல்லை. ஆனால் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அது மாதிரி நான் ஒரு கைக்கு மட்டும் யூஸ் பண்ணியும் பார்த்தேன். ஒரு கை மட்டும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நான் யூஸ் பண்ணாதான் நல்லா ரஃப்பாக இருக்குது. எல்லாமே வித்தியாசமும் நல்லா தெரிஞ்சிச்சு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு நான் யூஸ் பண்ண கைக்கு மட்டும். இன்னொரு கை அப்படியே டல்லாக நார்மலாகவே இருந்துச்சு. அது 2க்கு நான் யூஸ் பண்ணும்போதே வித்தியாசம் தெரிஞ்சிச்சு. நல்ல ரிசல்ட் தருது உங்கள் சோப்பு. நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன் ப்ராடக்ட்லாம். மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணுவேன். ஒரு சோப்பு நல்லா யூஸ் பண்ணி கரைஞ்சிரும். இதை மோஸ்ட்லி யூஸ் பண்ணாலும் அந்தளவுக்கு கொலன்னு ஆகலை, கரையலை, அந்தளவுக்கு நல்லா இருக்குது. ஒரு மாதிரி பாடி வாஷ் யூஸ் பண்ணால் எப்படி ஒரு ஃபீல் கிடைக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கிது. நல்லா இருந்துச்சு சோப்பு. கலருமே சூப்பராக இருந்துச்சு. ஸ்மெல்லு சொல்லவே வேணாம், சூப்பராக இருந்துச்சு. நல்லாயிருக்கும். ஓவரால் அந்த 80 rupees நல்ல ஒர்த்தபிளான சோப்பு. மேம் இந்த ஃபோட்டோ பாருங்களேன், அப்பயும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவ்வளோ பிரைட்டாக அவ்வளோ க்ளோயிங்காக எந்த ப்ராடக்ட்டுமே எனக்கு இப்படி பண்ணதில்லை. மேக்ஸிமம் நான் சோப்பு யூஸ் பண்ணும்போது இப்போ நான் ஆக்சுவலாக 2-3 வெப்சைட்டில் கூட நான் இப்போ ஆர்டர் பண்ணேன். அதுவும் ஹோம்மேட் சோப்பு தான். அது நல்லா ஃபோம் நல்லா நிறைய வந்துச்சு. ஆனால் என் ஃபேஸ் ட்ரை ஸ்கின்னுன்றதுனால அந்த சோப்பு எனக்கு என்ன தான் போட்டாலும் ட்ரையாக தான் ஆக்குதுச்சு. ட்ரையாகவே இருந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனால் இந்த சோப்பு யூஸ் பண்ணும்போது எனக்கு பிரைட்னஸும் கிடைச்சிச்சு, க்ளோயிங்காகவும் தெரிஞ்சிச்சு. நல்லாவும் இருக்குது. ஒரு மாதிரி ஃபீல் சொல்ல தெரில. நான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் உண்மையுமே இந்த கம்மி ரேட்டுக்கு இவ்வளோ நல்லா ஒர்த்தபிளாக கிடைக்கிறது ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் மேம். நான் உங்ககிட்ட ஆர்டர் போடும்போது 2 நாளில் வந்துடும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களா? சரி, பரவாயில்லையே, நம்மளுக்கு கம்மியாகவும் இருக்குது, சீக்கிரமும் வந்துடுதே அப்படின்னு நான் நினச்சேன். பட் எனக்கு பரவாயில்ல, எனக்கு லேட்டாக கிடைச்சாலும் எனக்கு ரொம்ப ஒர்த்தபிளாக கிடைச்சிருக்கு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. இப்போ நான் சொல்ல போனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கும் ரொம்ப எப்படி ரொம்ப மேலே இருக்குது இந்த சோப்பு. ரொம்ப எக்ஸ்பெக்டே பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது இந்த சோப்பு. பரவாயில்ல, ரொம்ப தேங்க்ஸ் மேம். எவ்வளோ தேங்க் பண்ணாலும் பத்தாது. அது மட்டும் இல்லாமல் நான் இன்னொன்று நினச்சேன் மேம். ஏன்னா ரொம்ப ரேட் கம்மியாக இருக்குல்ல, குவாலிட்டி எப்படி இருக்குமோ இல்லை ரொம்ப பயந்தேன். சரி, என்னடா இவ்வளோ ரேட்டு கம்மியாக அது பண்ணுறோம், இவ்வளோ குவாலிட்டிலாம் ரொம்ப இதாக இருக்கும் போல், இப்படி என்ன அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஒரு வேளை ஸ்கின்னுக்கு போட்டு நம்மளுக்கு எதுவும் ஆகுமோ அப்படின்னு கூட எனக்கு தோணுச்சு. அப்படிலாம் கூட தோணுச்சு. சரி வரட்டும், பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் உண்மையுமே சொல்கிறேன், ஆனால் பார்த்ததுக்கப்புறம் உண்மையுமே நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் மேம். ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ரொம்ப சர்ப்ரைஸ். நல்ல மேஜிக்காக இருக்குது இந்த சோப்பு. பரவாயில்ல மேம். உங்கள் ப்ராடக்ட் சோப்பே சூப்பராக இருக்குன்னா மற்ற ப்ராடக்ட்லாம் நான் யூஸ் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. நான் கூடிய சீக்கிரமே நான் உங்களுக்கு ஆர்டர் போடுறேன்.